ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சாட்டர்டே. இந்த வீக் ஃபுல்லாக ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கல்ல, நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கணும். அப்போ தான் படிக்கிறதெல்லாம் மைண்டில் ஏறும். ஓகே, வாங்க. லாஸ்ட் இயர் ஒரு பென்சில் பாக்ஸ் வச்சுருந்தோம்ல, அதுதான் இந்த வருஷம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் புதுசாக யூஸ் பண்ணுறதுக்காக அம்மா எங்கள் 3 பேருக்கும் பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் யூஸ் ஆகுற மாதிரி பொருள் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜாய் அப்புறம் சாய், சோட்டு 3 பேருமே ஒன்றா வாங்கன்னு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஹர்ஷாவுக்கு பர்த்டே கிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதே போல் மற்ற குழந்தைங்களுக்கும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 பேர் மட்டும் வந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா நான் 3 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே பப்பி ராணியோட சேர்ந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சோட்டோ என்ன பண்ணுற? அம்மா, ஜாய்க்கு, எனக்கு, அப்புறம் சாய்க்கு 3 பேருக்கும் ஹர்ஷாவுக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி அந்த பென்சில் பாக்ஸ் செட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்லம்மா. நான் ஜாய்கிட்டையும் சாய்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா, வந்துடுவாங்க. அம்மா, எனக்கு பிடிச்ச கலர் வாங்கியிருக்கீங்களாம்மா, என்னன்னு எனக்கு காட்டுங்கம்மா. இல்லை, நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாம்மா, அவங்க 2 பேருக்கும் கொடுக்க வேண்டாம். அச்சோ, ஆமாம்மா, அதெல்லாம் தப்பு. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ எங்களுக்கு நீங்களே பார்த்து கொடுங்கம்மா, நான் வெயிட் பண்ணுறேன். சரியாம்மா? ஜாய் இப்போ வந்துடுவான். அம்மா, ஜாய் வந்துட்டேன். சொட்டு, என்ன விஷயம்? ஏதோ அம்மா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணேன். என்னவா இருந்தாலும் ஓகே, சாப்பிட்றதா இருந்தாலும் கொடுங்க, சாப்பிட்டு போகிறேன். இல்லை எதுவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதாலும் கொடுங்க, எடுத்துகிட்டு போகிறேன். ஐ ஆம் ரெடி. எதுவாக இருந்தாலும் ஓகே. என்ன சொட்டோ, ஆல்ரெடி சாப்பிட்டு உட்காந்துருக்கியா? அதான் ஸ்நாக்ஸ் தான் கிஃப்டா இல்லை என்னன்னே தெரியலையே. அம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா. உன்னைய விட்டுட்டு சாப்பிடுவோம்மா. என்ன ஜாய் இப்படி சொல்லிட்ட? சோட்டுமா, ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து கூட. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது கிஃப்ட் கேட்டிங்களா? ஆல்ரெடி ஹர்ஷாவுக்கு ஒரு தடவை கிஃப்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோமா, அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் மறந்துட்டீங்க போலக்கு. பட் நான் அம்மா மறக்க மாட்டேன். கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுருந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். அதான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு சேரும் போட்டுறியா? சாய் வந்துடுவாள்ல சோட்டோ, அவளுக்கும் சேர் போட்டுரு. நான் போய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாய் வந்தால் உட்கார வைங்க. இன்றைக்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? ஹாய் சோட்டோ. ஹலோ ஜாய். ஆல்ரெடி எனக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்க. பரவாயில்ல, எனக்கும் ஒரு சேர் போட்டு ரெடியாக எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க போல இருக்கு. அம்மா, நான் வந்துட்டேன். நான் சோட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா எனக்கு இந்த பிஸ்கெட் கொடுத்தாங்க, எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி. இது வேறு ஜாய்க்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குமா, அதனால் கையோடு தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. இந்தா ஜாய், ஃபஸ்ட்டு உனக்கு தான், நல்லா சாப்பிடு. சோட்டு இந்தா. அம்மா இந்தாங்கம்மா. அம்மா, ஒரே ஒரு பிஸ்கெட்டாவது சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா, ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் சாப்பிடுங்கம்மா. பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி காலி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். அம்மா, என்னம்மா கிஃப்ட் இருக்குதுன்னு சொன்னீங்களா? சரி இருங்கம்மா, பிஸ்கெட் சாப்பிட்டு வந்து அது என்னன்னு பார்க்குறேன். அது சரி, பிஸ்கெட் சாப்பிடுங்க. மதியானத்துக்கு நான் சமைக்கணும்ல, இன்றைக்கி சாட்டர்டே லீவு வேறு. எல்லோரும் இருந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்கள் இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு அந்த பென்சில் பாக்ஸ் பவுச்சை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். கீழே கொட்டாமல் அந்த பிஸ்கெட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இந்த போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சோட்டோ, மெயினாக உனக்கு தான் தரேன். இல்லை இறையில் கொட்டி எறும்பு வந்துச்சுன்னு வையேன், அப்புறம் நீ தான் ஃபுல்லாக வீடை கூட்டி மாப் போட்டு தரணும். இங்கே பாருங்க சுட்டீஸ், பென்சில் பாக்ஸ் நல்லா இருக்குல்ல? இங்கே பார்த்தியா, ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று, 3 இருக்குது. யாருக்கு என்ன கலர் வேணும்? அம்மா, என்கிட்ட கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். என்ன கலரு? ஸ்கை ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது. ஐயோ, 3 கலருமே அவ்வளோ அழகழகாக இருக்கே. 3மே பிடிச்சிருக்கு. பட் கேட்டால் கண்டிப்பாக ஒதுப்பீங்க. அதனால நான் இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 கலர் இவங்க 2 பேருக்கும் தானே, நான் சும்மா கொடுக்குறேன் அவங்க கையில். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கட்டுமா? ஹர்ஷா ஸ்கை ப்ளூவும் சோட்டு பிங்க்கும் வச்சுக்கட்டும். எனக்கு இந்த எல்லோ கலர் தாம்மா ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி 3 கலர் வாங்கிட்டு வந்தேன்டா குட்டீஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாரு. இந்த பிங்க் கலர் பாக்ஸு, பிங்க் கலர் ஷார்ப்னர், பிங்க் கலர் எரேசர், 2 பென்சில், அப்புறம் 6 குட்டி க்ரையான்ஸு. இது என்ன தெரியுமா, நம்ம முன்னாடி ஒரு ஒயிட் போர்டு வச்சுருந்தோம்ல, அந்த மாதிரி இதில் எழுதி அழிச்சிக்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் ஸ்பெசிஃபிக் இருந்துச்சு. சரி, உங்களுக்கு ஸ்கூலுக்கு யூஸ் ஆகுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே நம்ம யூஸ் ஆகிற பொருளாக பார்த்து தான் வாங்கணும், ஓகேவா? தேவையில்லாமல் வாங்கி சேர்த்து வைக்கக்கூடாது.
அம்மா, ஜாயோட எல்லோ கலரை விட என்னோட பிங்க் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயும் அப்படி தான் இருக்குமாம்மா, எல்லோ கலர் பாக்ஸு க்ரையான்ஸு. ஆனால் க்ரையான்ஸ் ஃபுல்லாக எல்லோ கலர் இல்லைம்மா, உள்ள பல கலரில் இருக்குது. மேலே உள்ள பவுச் மட்டும்தான் எல்லோ கலரில் இருக்குது. இவனுக்கும் இதே மாதிரி பேக் போர்டில் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. எங்க நான் என்னூட்ட பார்க்குறேன், எனக்கும் அப்படி தான் இருக்குது. கலர் மட்டும்தான் பவுச் பாக்ஸு பென்சில் பாக்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் தான். ஓகே தான், உள்ள க்ரையான்ஸ் எல்லாமே ஒரே கலரில் இல்லை. ஓகேம்மா, சூப்பராக இருக்குமா, தேங்க்யூ.